வீரத்தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே அதுவும் குறிப்பாக விடியாத ஆட்சியாளர்கள் கருணாநிதியுடைய பெயரை மயப்படுத்துகின்ற விதமாக எந்த திட்டமாக இருந்தாலும் கருணாநிதி பெயரை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமா, கலைஞர் பேருந்து முனையம். பஞ்சப்பூர் பேருந்து நிலையமா, கலைஞர் பேருந்து முனையம். நூலகமா, கலைஞர் பெயர். வீதியா, கலைஞர் பெயர். சாலையா, கலைஞர் பெயர். வணிக வளாகமா, கலைஞர் பெயர். மேம்பாலமா, கலைஞர் பெயர். நாங்கள் கேட்கிறோம், வைத்துக் கொள்ளுங்கள், கருணாநிதியுடைய பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே கருணாநிதி மட்டும்தான் முதலமைச்சராக பதவியில் இருந்தாரா? அம்மாவுடைய பெயரிலே எத்தனையோ திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அம்மா என்ற பெயரையே அரசியலுக்காக அழிக்க முற்பட்டீர்களே. ஆக அதிமுகவுடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு கருணாநிதி பெயரை பரப்புகின்ற விதமாக செயல்படுவது நியாயம்தானா? எங்கு பார்த்தாலும் கருணாநிதிக்கு சிலை, அதுவும் அரசினுடைய நிதியிலே. பேனாவுக்கு நினைவு சின்னம் மெரினாவில் கடற்கரையில் கருணாநிதிக்கு நினைவிடம் இருக்கட்டும். ஆனால் கடலுக்குள்ளே கலைஞருக்கு நினைவு சின்னம், பேனா நினைவு சின்னத்திற்கு 89 கோடியை ஒதுக்கீடு செய்தது நியாயம்தானா? கருணாநிதியுடைய பெயரை மையப்படுத்துவதற்கு, நீங்கள் அவருடைய பெயரை விளம்பரப்படுத்துவதற்கு அருமையான யோசனையை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை செயல்படுத்தினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6000க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகளுக்கு கருணாநிதி டாஸ்மார்க், கலைஞர் டாஸ்மார்க் என்று பெயர் வைத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்குமென்றோ? ஏனென்று சொன்னால், கருணாநிதி தான் தமிழ்நாட்டிலே முதலில் சாராயத்தை அறிமுகப்படுத்தினார். ஆக விளம்பரப்படுத்துவதற்கு டாஸ்மார்க், கலைஞர் டாஸ்மார்க் நிலையம் என்று சொன்னால் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் வரவேற்பார்கள். இந்த யோசனையை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆட்சியாளர்கள் இதை பின்பற்றினால் மிகவும் சால பொருத்தமாக இருக்கும். மக்களே, சிந்திப்பீர்.